பரிவாளத்தை போஷிக்கக்கூடிய ஏக வல்லன் அல்லாஹ் ஒருவனுக்கே போல் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். மனிதர்கள் வழிகாட்டிருந்து கொண்டிருக்கக்கூடிய சமயம் மனிதர்களுக்கு ஹக்கதே பாத்து என்பதை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி குர்ஆனையும் நுபுவத்தையும் ரிசாலத்தையும் கொடுத்து அனுப்பப்பட்ட எங்களுடைய காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இன்னும் அவருடைய குடும்பத்தார்கள் தோழர்கள் இனி எவர்களெல்லாம் நபியுடைய சுன்னாக்களையும் வழிமுறைகளையும் அடியொட்டி பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ கியாமத்து பரியந்தம் வரைக்கும் யாரெல்லாம் வாழ்வார்களோ அத்தனை உத்தமர்கள் மீதும் அல்லாஹுடைய ஸலாத்தனும் கருணையும் சலாமின் ஈடேற்றம் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையா நிறைவேற்றாம வேண்டி நேர காலத்தோடு அல்லாஹுடைய இல்லமா மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நியத்தில் விட்டு இருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹும் அவருடைய தூதரும் எந்தெந்த விடயங்களெல்லாம் எடுத்து நடக்குமாறு எங்களுக்கு கட்டளை பணித்திருக்கின்றார்களோ அந்த விடயங்களை இயன்றளவு எடுத்து நடக்குமாறும், எந்தெந்த விடயங்களெல்லாம் நம்முடைய வாழ்விலிருந்து தவிந்து வாழும்படி எங்களுக்கு விளக்கியிருக்கின்றார்களோ அந்த விடயங்களை எல்லாம் முற்றுமுழுதாகவே தவிந்து வாழும்படி முதற்கண் எனக்கு அப்பால் உங்களுக்கும் இறை கட்டளை பிறப்பிக்கின்றேன். ஃபைன்னி ஊஸீகு வ நஃப்ஸி அவ்வலம் பித்தக்குல்லாஹ். மேலான அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதம் இது ரஜபுடைய மாதம். அதுவும் அதனுடைய இறுதி பகுதியை அடைந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா 4 மாதங்கள் சங்கையான மாதம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த மாதங்களில் ஒன்றுதான் இந்த ரஜபுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதிகமான உலமாக்களுடைய கருத்து இந்த ரஜபுடைய மாதத்திலே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விண்ணுலக யாத்திரையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட மாதம் இந்த ரஜபுடைய மாதம் என்பதாக சொல்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அதனால தான் இந்த மாதங்களில் சிறப்பாக இந்த மாதங்களை கழிப்பதற்காக வேண்டி, இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி பல அமல்களை உருவாக்கி இருக்கிறார்கள். பல அமல்களும் பல பள்ளி வாசல்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ரஜபுடைய மாதம் இது குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அர்பஅத்துன் அஷ்ஹுர் அர்பஅத்துன் ஹுரும். இது சங்கையான 4 மாதங்கள் இருக்கிறது. அந்த 4 மாதங்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகின்ற சமயம் அதில் ஒன்று ரஜப் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டினார்கள். எனவே அன்பான சகோதரர்களே, இந்த சங்கையான மாதங்களில் அல்லாஹு தஆலாவுடைய ஒரு கட்டளை என்னவென்றால், இந்த மாதங்களில் யாரும் அநியாயம் செய்ய கொள்ள வேண்டாம். அல்லாஹ் சூரத்து தௌபாவுடைய ஆயத்திலே சொல்லி காட்டுகிறான், இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம خلقஸ் ஸமாவாதி வல் அர்த் மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் ஸாலிகத் தீனுல் கய்யிம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே தெளிவாக சொல்கிறான், வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் தொடக்கம் மாதங்களுடைய எண்ணிக்கை 12. அதில் 4 மாதங்கள் அல்லாஹ்வால் சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்களாக இருக்கிறது. இதுதான் உறுதியான மார்க்கம் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் அந்த ஆயத்திலே அல்லாஹ் முடிக்கிறான். எவ்வாறு சொன்னால், ஃபலா தظلمு ஃபீஹின்ன அன்ஃபுஸகும். இந்த மாதத்திலே நீங்கள் உங்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். ஏன் அல்லாஹ்வால் சங்கைப்படுத்தப்பட்ட இந்த மாதத்திலே பாவங்கள் செய்வதை கூட உலமாக்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஏனைய மாதங்களில் செய்யக்கூடிய பாவத்தை விட இந்த மாதங்களில் செய்யக்கூடிய பாவம் அது மிகவும் பாரதூரமானது என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். ஏன் அல்லாஹ்வால் சங்கைப்படுத்தப்பட்ட மாதம்? குறைஷியல் காபிர்களாக இருக்கக்கூடிய சமயம் இஸ்லாத்தை ஏற்க முன்மதாகவே அவர்கள் கூட இந்த மாதங்கள் வந்துவிட்டால் யுத்தங்கள் செய்ய மாட்டார்கள். அவர்கள் இந்த மாதங்களிலே அநியாயம் செய்ய மாட்டார்கள். ஏன்? இந்த மாதங்களை அவர்களும் சங்கைப்படுத்துவார்கள்.
குர்ஆன் அதைத்தான் சொல்கிறது. வலா தظلموا فيهن انفسكم, நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம், உங்களுக்கு நீங்களும் அநியாயம் செய்து கொள்ள வேண்டாம் என்பதாக குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இந்த ரஜபுடைய மாதத்துக்கு முன் மாதம்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இன்னல்களையும் பல சோதனைகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுபவித்தார்கள். அந்த அனுபவித்த அந்த சோதனைகளுக்கு அல்லாஹ் உயர்வை கொடுப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் மிஅராஜுடைய ஒரு பயணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். அந்த மிஅராஜுடைய பயணம் அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, எம்முடைய வாழ்விலே மிகப்பெரிய ஒரு படிப்பினை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பயணத்தை ஒரு சில நிமிடங்களில் சொல்லி முடிக்க முடியாத அன்பான சகோதரர்களே, அதில் ஒரு விடயத்தை இந்த இடத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிஅராஜுடைய பயணத்திலே அல்லாஹு தஆலா எங்களுடைய காரூணிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்றை அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் ஒரு பரிசு ஒன்றை அல்லாஹ் கொடுத்தான். அந்த பரிசை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றுக்கொண்டு வருகிறார்கள். பெற்றுக்கொண்டு வரக்கூடிய சமயத்திலே 6வது வானத்திலே ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், உங்களுடைய ரப்பு உங்களுக்கு என்ன பரிசாக தந்தான், எதனை உங்களுடைய ரப்பு உங்களுக்கு தந்தான் என்பா கேட்டார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார்கள், என்னுடைய ரப்பு அல்லாஹ் எனக்கு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் ஒன்றை அல்லாஹ் தந்திருக்கிறான், அதுதான் தொழுகை என்ற ஒன்றை அல்லாஹ் தந்திருக்கிறான். 50 நேரம் தொழுகையை அல்லாஹ் எனக்கு என்னுடைய உம்மத்துக்கு அல்லாஹ் கிஃப்டாக அல்லாஹ் தந்திருக்கிறான் என்பா சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர் சொன்னார்கள், உங்களுடைய உம்மத்து இதனை நிறைவேற்ற மாட்டார்கள், அது பாரமாக இருந்து கொண்டிருக்கும், எனவே உங்களுடைய ரப்பிடம் நீங்கள் இதை குறைத்து விட்டு வாருங்கள் என்பா சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ரப்பிடம் செல்கிறார்கள். இப்போது 8-9வது தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று வருகிறார்கள். இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், இப்போது எத்தனையாக மாறிவிட்டது? 5 நேரமாக மாறிவிட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இதையும் நீங்கள் குறைத்து விட்டு வாருங்கள், இதற்கும் உங்களுடைய உம்மத்து சக்தி பெற மாட்டார்கள் என்று சொன்னார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை தான் மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், இஸ்தஹ்யைது மின் ரப்பி, என்னுடைய ரப்பிடம் நான் வெட்கப்படுகிறேன், இதற்கு அப்பாலும் என்னால் குறைக்க முடியாது, அல்லாஹ்விடத்திலே நான் வெட்கம் அடைகிறேன் சொல்லி காட்டினார்கள். இந்த வார்த்தையை கேட்டவுடன் மூசா அலைஹிஸ்ஸலாம் மறு வார்த்தை பேசவில்லை. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்கள் உலகத்தில் வாழக்கூடிய கட்டத்திலும் அவர்கள் பூமியில் வாழக்கூடிய கட்டத்திலும் தான், அவர்கள் விண்ணுலக யாத்திரை செய்யக்கூடிய கட்டத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்த மிக உயரிய ஒரு பண்பு தான் வெட்கம் என்று சொல்லக்கூடிய பண்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த வெட்கம் தான் அல்லாஹ்வுடைய அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கும் அல்லாஹ்வுடைய கட்டளையை சுமப்பதற்கும் ஒரு மனிதனுக்கு அது வழிவகுத்து கொடுக்கிறது என்பதை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிஅராஜுடைய பயணத்தின் மூலமாக எங்களுக்கு படித்து தந்தார்கள். அந்த 5 நேர தொழுகையை கூட உங்களுடைய உம்மத்தை சக்தி பெற மாட்டார்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன சமயத்தில், என்னுடைய ரப்பிடம் நான் எத்தனை விடுத்தம் நான் சென்று வந்து விட்டேன், என்னுடைய ரப்பும் அல்லாஹ் எனக்கு குறைத்து தந்து விட்டான், இதற்கு மேலாலும்
அல்லாஹ்வுடைய கட்டளையை நான் எவ்வாறு குறைப்பது, என்னுடைய ரப்பு அல்லாஹ் எனக்கு தந்த கட்டளையை நான் எவ்வாறு நிறைவேற்றாமல் இருப்பது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்தஹ்யைது மின் ரப்பி, என்னுடைய ரப்பிடம் நான் வெட்கமடைகிறேன், இதற்கு அப்பால் என்னால் செல்ல முடியாது என்பா சொல்லி காட்டினார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிதாபுல் ஈமானுடைய பாடத்திலே பாபு உமூரில் ஈமான், ஈமானுடைய விடயங்கள் என்ற ஒரு பாபை கொண்டு வருகிறார்கள். அதிலே இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முதலாவது ஹதீஸா கொண்டு வருகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஈமான் பிதுஉன் வ சித்தூன ஷுஅபா வல் ஹயா ஷுஅபத்து மினல் ஈமான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமான் இது 60 சொச்சம் கிளைகளை கொண்டது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஏனைய கிரந்தங்களிலே வருகிறது 70 சொச்சம் கிளைகளை கொண்டது, 72 கிளைகளை கொண்ட என்பதாக வருகிறது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கொண்டு வருகிறார்கள், 60 சொச்சம் கிளைகளை கொண்டது ஈமான். இதிலே வல் ஹயா ஷுஅபத்து மினல் ஈமான், வெட்கம் என்பது ஈமானுடைய பிரதான கிளை என்பதாக சொல்கிறார்கள். வெட்கம் என்பது ஈமானுடைய பிரதான கிளை, ஈமானுடைய சிறப்பம்சங்களில் உள்ளது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதனிடம் எந்த அளவு வெட்கம் இருக்கிறதோ அந்த மனிதனிடம் பாவங்கள் குறைந்தவனாக வாழ்ந்து கொண்டிருப்பான். ஒரு மனிதனிடம் எந்த அளவு வெட்கம் இருக்குமோ அந்த அடியான் தன்னுடைய மௌத்தை அவன் நினைவு கூறிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பான். கபருடைய வாழ்க்கை அவன் எண்ணியவனாக வாழ்ந்து கொண்டிருப்பான். அல்லாஹ்வுடைய கடமை அவன் நிறைவேற்றியவனாக வாழ்வான். அல்லாஹ் எந்தெந்த விடயங்களை தடுத்திருக்கிறானோ அந்த தடுத்த விடயங்களை விட்டும் அவன் தவிந்து வாழக்கூடியவனாக இருப்பான். ஒரு மனிதன் வெட்கம் இல்லை என்று சொன்னால் அந்த மனிதன் பாவங்களை சர்வ சாதாரணமாக செய்யக்கூடியவனாக மாறிவிடுவான். அந்த மனிதன் மக்கள் பார்க்கின்ற சமயத்திலே தான் செய்யக்கூடியது பாவம் என்பதை உணராதவனாக தான் செய்யக்கூடிய பாவத்தை பகிரங்கமாக செய்ய ஆரம்பிப்பான். ஒரு மனிதன் வெட்கம் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கடமையை அவன் பாழாக்கி கொண்டிருப்பான். அல்லாஹ் எந்தெந்த விடயங்களை அவன் தடுத்திருக்கின்றானோ அந்த தடுத்த விடயங்களை அவன் செய்வதற்கு அவன் முற்படக்கூடியவனாக இருந்து கொண்டிருப்பான். மௌத்துடைய சிந்தனை வராதே, தன்னுடைய கபருடைய வாழ்வினுடைய சிந்தனை அவனுக்கு வரமாட்டாது. அன்பான சகோதரர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன ஹதீஸ் திருமி ஷரீஃபிலே வருகிறது. சஹாபாக்களை பார்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், இஸ்தஹியூ மினல்லாஹி ஹக்கல் ஹயா, நீங்கள் அல்லாஹு தஆலாவிடத்திலே உண்மைக்குண்மையாக நீங்கள் வெட்கப்படுங்கள் என்று சொல்லி காட்டினார்கள். இப்போது சஹாபாக்கள் ஒரு கேள்வியை கேட்டார்கள், யார் சொல்லலாம், எங்களுக்கு வெட்கம் இல்லை என்பா நினைக்கிறீர்களா? இன்னா நஸ்தஹீ யா ரசூலல்லாஹ், நாங்கள் அல்லாஹ்விடத்திலே வெட்கப்படுகிறோம், எங்களுக்கும் வெட்கம் இருக்கிறது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சஹாபாக்கள் கேட்டார்கள். சஹாபாக்கள் அந்த இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் கொடுத்தார்கள். இப்போதும் எங்களுடைய உள்ளத்திலும் தோன்றலாம், எங்களிடம் வெட்கம் இல்லாமலா இருக்கிறது, வெட்கத்தை பற்றி பேசப்படுகிறது, எங்களிடம் வெட்கம் இல்லாமலா இருக்கிறது என்ற ஒரு மனதிலே ஒரு குமுறல் எழும்பலாம். இதே குமுறல் தான் அந்த சஹாபாக்களுக்கும் எழும்பியது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னா நஸ்தஹி, நாங்கள் அல்லாஹ்வை வெட்கப்படுகிறோம் யா ரசூலல்லாஹ் என்பா சொன்னார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சொல்லக்கூடிய வெட்கம் அல்ல, லைஸ ஸாக, நீங்கள் சொல்லுகிறீர்களே நாங்கள் அல்லாஹ்வை வெட்கப்படுகிறோம் என்பா சொல்லுகிறீர்களே அதுவல்ல வெட்கம் என்பது என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலாக்கின் அல் இஸ்திஹ்யா மினல்லாஹி ஹக்கல் ஹயா, என்றாலும் உண்மையான அல்லாஹ் மீது கொள்ளக்கூடிய வெட்கம் என்றா என்னன்னு தெரியுமா என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன் தஹ்ஃபல ரஅஸ வமா வஆ,
தலை அதை சூழ உள்ள பகுதிகளை பாதுகாத்துக் கொள்வது வெட்கம் என்று சொன்னார்கள். இன்று மனிதன் செய்யக்கூடிய அதிகமான பாவம் இந்த தலையை சூழ உள்ள பகுதியால் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்று கண், இன்று பார்க்கின்ற பார்வை இன்று பாவமாக இருக்கிறதா? இன்று அவன் பாவத்தை பார்க்கிறானா? அன்பான சகோதரர்களே, அவன் உண்மையான வெட்கம் அவனிடம் வரவில்லை. அவன் கேட்கக்கூடிய கேள்வி இது பாவமான மோசமான விடயங்களை அவன் கேட்டுக் கொண்டிருக்கிறானா? அவனிடம் உண்மையான வெட்கம் இன்னும் வரவில்லை. பேசக்கூடிய வார்த்தை, அவன் உண்ணக்கூடிய உணவு இது பாவமான விடயமாக இருக்கிறதா, ஹராமானதாக இருக்கிறதா? அவன் இன்னும் அல்லாஹ்வை வெட்கப்படவில்லை. அன்பான சகோதரனே, நபி அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், அன்தஹ்ஃபல ரஸ வமா வஆ, தலையை சூழ உள்ள பகுதியை நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி பாதுகாத்துக் கொள்வதை சொன்னார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சூரத்து நூர்லே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபதூ ஃபுரூஜஹும். நபியே, நீங்கள் முஃமின்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தன்னுடைய பார்வை அவர்கள் தாழ்த்திக் கொள்ளட்டும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இன்று நாம் வீதியால் செல்லக்கூடிய சமயம் எம்முடைய பார்வை ஒரு பாவத்தை பார்க்கிறதா? வீதியினால் செல்லக்கூடிய அந்நிய பெண்களை எம்முடைய பார்வை பார்க்கிறது என்று சொன்னால், எம்முடைய பார்வை மூலமாக நாம் அல்லாஹ்வை இன்னும் வெட்கப்படவில்லை. நாம் இன்னும் அல்லாஹ்வை வெட்கப்படவில்லை. இன்று நாம் உலகத்திலே மனிதர்கள் பார்ப்பதை வெட்கப்படுகிறோம். மனிதர்கள் என்னுடைய செயற்பாட்டை கண்டு அவர்கள் ஏதோ ஒன்றை நினைக்கிறார்களே, அவர்கள் ஏதோ ஒன்றை நினைப்பார்களே, இன்னும் பலரிடம் சொல்வார்களே என்பதை நினைத்து வெட்கப்படுகிறோம். ஆனால் படைத்த ரப்பு அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். நாளை மறுமையிலே மனித கோடிக்கு முன்னால் என்னுடைய செயற்பாடுகள் அது விரிவாக்கப்படுமே என்ற வெட்கம் இன்னும் எம்மிடம் வரவில்லை. அன்பான சகோதரனே, இது எந்த அளவு என்னிடம் வந்திருக்கிறது? பேசக்கூடிய நானும் தான், கேட்கக்கூடிய நீங்களும் தான். ஒவ்வொருத்தரும் உள்ளத்திலே கரம் வைத்து பார்க்க வேண்டும், இது என்னிடம் எவ்வளவு வந்திருக்கிறது, இது எவ்வளவு என்னுடைய உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், பாவம் என்றால் என்ன என்பதை கேட்டார்கள். பாவம் என்றால் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் இஸ்மு மா ஹாக ஃபீ ஸத்ரிக வ கரிஹ்த அன் யத்தலி அலைன் நாஸ். பாவம் என்றால் என்னன்னு தெரியுமா? மனிதர்கள் அந்த செயற்பாட்டை பார்த்தால் அவர்கள் ஏதோ ஒன்றை குறையாக சொல்வார்களே, என்னை தவறாக எண்ணுவார்களே என்று நினைத்து நீ உள்ளத்தால் வெறுப்பதுதான் பாவம் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். உன்னுடைய உள்ளத்திலே அப்படி ஒரு வெறுப்பு வருகிறதா? நான் செய்யக்கூடிய செயல் இதை பார்ப்பதன் மூலமாக என்னை அடுத்தவர்கள் தவறாக எண்ணுவார்கள், என்னை குறை கூறுவார்கள் என்ற ஒரு எண்ணம் வருகிறதா? இது பாவம் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால்தான் அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த பார்வை இது ஹராத்தை பார்க்காமல் இருக்கிறதா? உன்னிடம் உண்மையான வெட்கம் இருக்கிறது. நீ தவறாக இதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறாயா? உன்னிடம் வெட்கம் கிடையாது. இன்று கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு இன்று நாம் எவ்வளவு அசிங்கமான செயல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று டிவிகளிலும் தான், இன்று கையடக்க தொலைபேசியிலும் தான் இன்று எவ்வளவு மோசமான விடயங்களை பார்க்கிறோம். எத்தனை அந்நிய பெண்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்பான சகோதரர்களே, நானும் என்னிடம் வெட்கத்தை இல்லாமலாக்கி கொண்டிருக்கிறேன். என்னுடைய மனைவியிடம் வெட்கத்தை இல்லாமலாக்கி கொண்டிருக்கிறேன். ஏன் பிறந்த குழந்தை, வளரக்கூடிய அந்த குழந்தையிடம் கூட அந்த வெட்க உணர்வை இல்லாமலாக்கி கொண்டிருக்கிறேன். சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள்,
ஒரு சஹாபி இன்னும் ஒரு சஹாபியை பார்த்து வெட்கத்தை பற்றி உபன்யாசம் செய்வார்கள், வெட்கத்தை பற்றி அவர்களுக்கு கூறுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் பார்க்கிறார்கள், ஒரு சகோதரரை பார்த்து இன்னும் ஒரு சகோதரர் சஹாபி அவர் என்ன செய்கிறார், வெட்கத்தை பற்றி உபன்யாசம் செய்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், தஅஹு வல் ஹயா மினல் ஈமான், அவரை விட்டு விடுங்கள், வெட்கம் என்பது ஈமான்ல உள்ளது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதர பெரியார்களே, ஒரு மனிதன் சொல்லுகிறான் நான் ஒரு ஈமான்தாரி என்று சொல்லுகிறான், ஆனால் அவனிடம் வெட்கம் என்ற உணர்வு இல்லை என்று சொன்னால் அவன் சொல்வது பொய். அன்பான சகோதரனே, ஏன் இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஈமான் வல் ஹயா குரினா ஜமீஆ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈமானும் வெட்கமும் ஒன்றரை கலந்தது, அதை பிரிக்க முடியாது. அதில் ஒன்று இல்லை என்று சொன்னால் ருஃபிய மின்ஹுல் ஆகர், மற்றொன்று இருக்க மாட்டாது. ஒரு மனிதனிடம் வெட்கம் இல்லை என்று சொன்னால் ஈமான் இருக்க மாட்டாது. ஈமான் இல்லை என்று சொன்னால் அந்த மனிதனிடம் வெட்கம் இருக்க மாட்டா என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். ஒரு மனிதனிடம் ஈமான் இருக்கிறது சொன்னால் அந்த மனிதனிடம் வெட்கம் இருக்கும். அன்பான சகோதரனே, ஒரு மனிதன் வெட்கம் இருக்கிறதா, அவன் தன்னுடைய பார்வை, தன்னுடைய கேள்வி, தன்னுடைய நாவு, இவைகளை ஹராத்தை விட்டும் பாவத்தை விட்டும் அவன் தவிந்து கொள்கிறானா, அவனிடம் வெட்கம் இருக்கிறது, அவனிடம் ஈமான் இருக்கிறது. அதனால்தான் குர்ஆன் என்ன சொல்கிறது தெரியுமா, குல்லில் முஃமினீன், முஃமின்களை பார்த்து நபியே நீங்க சொல்லுங்கள், யகுல்லு மின் அப்சாரிஹிம், அவர்களுடைய பார்வையை அவர்கள் தாழ்த்திக் கொள்ளட்டும். குர்ஆன் சொல்கிறது, அவர்களுடைய பார்வை அவர்கள் தாழ்த்திக் கொள்ளட்டும். எனவே ஈமான் உள்ளவர்கள் பார்வையை தாழ்த்துவார்கள். அந்த ஈமான் எப்போது உண்டாகும், அந்த மனிதன் வெட்கம் என்று ஒன்று வந்தால்தான் அந்த ஈமானுடைய கமாலியத்தை அந்த மனிதன் அடைந்து கொள்வான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தெளிவாக சொல்லி காட்டினார்கள். இந்த நாவுகளால் பேசக்கூடிய வார்த்தை, இன்று நாம் எவ்வளவு அசிங்கமான வார்த்தைகளை பேசுகிறோம், அதனை சர்வ சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். அது பாவம் என்று தெரியாத வண்ணமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன, வெட்க உணர்வை இழந்து விட்டோம். இன்று ஒரு பெரிய ஒரு சபையிலே நாம் எதனை பேசுகிறோம் என்று தெரியாதவனாக நாம் இன்று சர்வ சாதாரணமாக பேசுகிறோம். பேசிய வார்த்தை இது ஒரு தவறான வார்த்தை என்று கூட எனக்கு விளங்குவது கிடையாது. காரணம் என்ன அன்பான சகோதரர்களே, எனக்கு வெட்கம் என்ற உணர்வு இழந்து விட்டோம். இன்று வீதியிலே, நடு வீதியிலே, இன்று கடை தெருக்கல்லே, இன்று சண்டை என்று வந்துவிட்டால், இன்று குடும்பத்துடைய பிரச்சனை என்று வந்துவிட்டால், இன்று அண்டை வீட்டுக்காரர்களுடைய சண்டை என்று வந்துவிட்டால், தாங்கள் எவ்வளவு அசிங்கமாக பேசுகிறோம். 4 பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்களே, 4 பேர் என்னை கேட்டு என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார்களே என்ற உணர்வு கூட ஏன் வராத வண்ணமாக பேசுகிறோம். அன்பான சகோதரர்களே, வெட்க உணர்வை குறைத்துக் கொண்டோம். வெட்கம் இல்லாததன் காரணமாகத்தான் இந்த நாவுகள் பேசுகிறது. அதனை நாம் ஒரு தவறு என்பதை கூட சிந்தனைக்காத வரையில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்று நாம் எத்தனை விடயங்களை நாம் காதினால் கேட்கிறோம், தவறான விடயங்களை கேட்கிறோம். ஆனால் இன்று எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்களே என்ற உணர்வு கூட இல்லை. படைத்த ரப்பு அல்லாஹ் நின்னை பார்த்து கொண்டிருக்கிறானே, எனக்கு ஒரு மௌத்து இருக்கிறது என்ற சிந்தனை இல்லாமல் ஏன் நான் தவறான விடயங்களை கேட்கிறேன். அன்பான சகோதரர்களே, என்னிடம் வெட்கம் என்ற ஒன்று குறைவாக இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் நான் பாதினால், என்னுடைய நாவுகளினால், என்னுடைய பார்வையினால் நான் ஹராத்தை செய்ய மாட்டேன், ஹராத்தை நான் உட்பட மாட்டேன். அதனால நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இதான் வெட்கம் என்று சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹமாமத்துல் மஸ்ஜித் என்று சொல்லக்கூடியவர்கள், பள்ளி புறா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பட்ட பேர் சூட்டப்படக்கூடிய
புனைப்பேர் சூட்டப்படக்கூடிய அந்த சஹாபியை பார்த்து சொன்னார்கள், அந்த சஹாபியை பார்த்து விட்டு வாருங்கள், அவரை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்பா சொன்னார்கள். ஆனால் அந்த சஹாபி அவருடைய வீட்டுக்கு போகிறார்கள். வீட்டிலே அந்த சஹாபி இல்லை. ஆனால் இவர்களுடைய பார்வை அந்த இடத்திலே அவர்களுடைய மனைவியின் பால் சென்று விட்டதை பார்த்து விட்டார்கள். இப்போது நினைத்தார்கள், என்ன தெரியுமா, என்னுடைய விடயத்திலே அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கி விடுவானே என்ற எண்ணத்தின் காரணமாக நபி அவர்களுடைய சபைக்கே வராமல் அந்த சஹாபி ஒரு மலை அடிவாரத்திலே சென்று கண்ணீர் வடிக்க ஆரம்பித்து விட்டார்கள், அழ ஆரம்பித்து விட்டார்கள். ஏன், என்னுடைய பார்வை தவறாக பார்த்து விட்டதே, தவறாக பார்க்கப்பட்டு விட்டதே என்ற அந்த அச்சத்தின் காரணமாக நபியுடைய மஜ்லிஸுக்கே வராமல் இப்போது சஹாபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மலையடி வாரத்திலே அங்கே சென்று அழ ஆரம்பித்து விட்டார்கள். நபி அவர்கள் பார்க்கிறார்கள், அங்கே போன சஹாபியை காணவில்லை. இப்போது அந்த சஹாபியை தேடி இன்னும் 2 சஹாபாக்களை அனுப்புகிறார்கள். அவர்கள் தேடி செல்லுகிறார்கள், சஹாபியை காணவில்லை. ஒரு ஆட்டிடையன் வருகிறார். இப்படிப்பட்ட இந்த தோட்டத்துடையவரை நீங்கள் கண்டீர்களா என்று கேட்கிறார்கள். சொன்னார்கள், இந்த மலையடிவாரத்திலே ஒருவர் அழுது கொண்டிருக்கிறார், அவராகத்தான் இருக்க முடியும் என்பார் சொன்னார்கள். அங்கு சென்று பார்த்தால் அவரேதான் அழுது கொண்டிருக்கிறார். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஏன் பார்வையில் ஏற்பட்ட வெட்கம்? நபியுடைய மஜ்லிஸுக்கே வர முடியாது என்பாக இருந்தார்கள். நபியுடைய மஜ்லிஸுக்கு வருவதை தடுத்தது அன்பான சகோதரர்களே, பெரியார்களே. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன்தஹ்ஃபல ரஸ வமா வஆ. இந்த வெட்கம் என்பது என்ன தெரியுமா? அல்லாஹ்வை உண்மைக்குண்மையாக வெட்கப்படுவது என்றால் என்னன்னு தெரியுமா? இந்த தலையில் உள்ள சூழ உள்ள பகுதியை நீங்கள் அல்லாஹ்வை விட்டும் நீங்கள் வெட்கப்பட்டு ஹராத்தை விட்டும் பாதுகாப்பு என்பார் சொல்லி காட்டினார். இன்னும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், வல் பத்ன வமா ஹவா. அல்லாஹ்வை உண்மைக்குண்மையாக வெட்கப்படுவது சொன்னால் வயிற்றை சூழ உள்ள பகுதியை நீங்கள் ஹராத்தை விட்டு பாதுகாப்பு என்பார் சொல்லி காட்டினார். இந்த வயிற்றுக்குள்ளால் ஹராம் சேர்ந்து விடக்கூடாது. ஒரு அனுப்பலமானவன் ஒரு பிடியேனும் ஹராம் என்ற வயிற்றுக்குள் சேர்ந்து விடக்கூடாது என்ற அந்த உணர்வு ஏற்படுவது வெட்கம். உள்ளத்தினால் தவறான சிந்தனைகள் ஏற்படாமல் பாதுகாப்பது, அல்லாஹ்வுடைய சிந்தனையை உள்ளத்துக்குள்ளால் எடுப்பது, இதுதான் உண்மையான வெட்கம். அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, தன்னுடைய அஃபத்தை ஹராத்திலே பயன்படுத்தி விட்டும் தன்னுடைய அஃபத்தை பாதுகாத்துக் கொள்வது, இது உண்மையான வெட்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு மனிதன் வெட்கம் இல்லை என்று சொன்னால் அவன் உண்ணக்கூடிய உணவு, தன்னுடைய வயிற்றுக்குள்ளே செல்லக்கூடிய உணவு, இது ஹராமா ஹலாலா என்பதை அவன் பார்க்க மாட்டான். அவனுடைய சிந்தனை அல்லாஹ்வுடைய சிந்தனையாக இருக்க மாட்டாது. அவன் பாவத்தை பற்றி, உலகத்தை பற்றி அவன் சிந்தித்துக் கொண்டிருப்பான். தன்னுடைய அஃபத்தை அவன் ஹராத்திலே அவன் பயன்படுத்திக் கொண்டிருப்பான். எப்போது ஒரு மனிதன் வெட்கம் இருக்கிறதோ, அல்லாஹ்வை உண்மைக்குண்மையாக அவன் வெட்கப்படுகிறானோ, அந்த மனிதன் இவைகளை அவன் ஹராத்தை விட்டு பாதுகாப்பான். சஹாபாக்களை பார்த்து நபி அவர்கள் சொன்ன வார்த்தை இதுதான். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உண்மைக்குண்மையாக வெட்கப்படுகிறீர்கள் சொன்னீர்கள் தானே, நீங்க சொல்வதல்ல வெட்கம் என்பது, இதுதான் உண்மையான வெட்கம் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலிதல்குரில் மௌத் வல் பிலா. உங்களுக்கு ஒரு மரணம் ஒன்று இருக்கிறது, உங்களுக்கு பின்னால் உங்களுக்கு சோதனைகள் இருக்கிறது என்ற விடயத்தை நீங்கள் நினைவில் கொள்வது இது வெட்கம் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு மௌத்துடைய சிந்தனையை நாம் எந்த அளவு எடுத்திருக்கிறோம்? மௌத்தை பத்தி எவ்வளவு பயம் இருக்கிறது? எனக்கு எப்போது மௌத்து வரும் என்ற பயம் எந்த அளவு இருக்கிறது? மௌத்தை சுமந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், மௌத்தோடு நடந்து கொண்டிருக்கிறேன், மௌத்தோடு தூங்கிக் கொண்டிருக்கிறேன். நான் மௌத்தோடு தான் நான் உண்டு கொண்டிருக்கிறேன், மௌத்தோடு தான் நான் குடித்துக் கொண்டிருக்கிறேன், நான் மௌத்தோடு தான் நான் சிரித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த மௌத்து எப்போது வரும் என்ற அந்த பயம் எந்த அளவு இருந்து கொண்டிருக்கிறது அன்பான சகோதரர்களே. ஒரு மனிதன் வெட்கம் இருக்கிறது சொன்னால் மௌத்துடைய சிந்தனை அந்த மனிதனுக்கு வரும்.
வெட்கம் குறைந்து விட்டு சொன்னால் அந்த மனிதனுக்கு மௌத்துடைய சிந்தனை வராது. ஏன்? இந்த வெட்கம் என்பது இது ஈமான்ல மிக பிரதானமான அம்சம். அன்பான சகோதரர்களே, அதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் 70 சுற்றம் கிளை, ஈமான் 60 சுற்றம் கிளை என்று சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 60 விடயங்களையும் ஒரே விடயத்தில் நபி அவர்கள் சொல்லவில்லை. நபி அவர்கள் ஒன்றே ஒன்று சொன்னார்கள், அல் ஹயா ஷுஅபத்தும் மினல் ஈமான், வெட்கம் ஈமானில் நின்று உள்ளது என்று சொல்லி காட்டினார்கள். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், வலிதத்குரில் மௌத் வல் பிலா, மௌத்தை நினைவு கூறுங்கள். மௌத்துக்கு பின்னால என்னுடைய வாழ்வு கபருடைய வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்விலே நான் கபரில் என்னுடைய கபரு சொர்க்கமாக இருக்குமா அல்ல நரகத்துடைய படுகொலியாக இருக்குமா என்பதை நினைத்து நீங்கள் வெட்கப்படுங்கள், என்பதை நினைத்து நீங்கள் சிந்தனை கொள்ளுங்கள், பயப்படுங்கள். இதுதான் உண்மையான வெட்கம் என்று சொல்லி காட்டினார்கள். அடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வமன் அராதல் ஆகிரா தரக ஸீனத்துத் துன்யா. நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள், யார் ஆகிரத்தை நாடுகிறார்களோ உலகத்துடைய இன்பத்தை அவர் விட்டு விடுவார், உலகத்துடைய அலங்காரங்களை அவர் விட்டு விடுவார். உலகம் உலகம் என்று ஒரு மனிதன் செல்வதை விட்டு விடுவான். உலகமே தன்னுடைய சிந்தனை என்பதாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் வெட்கம் என்ற உணர்வு அவன் ஏற்படுமாக இருந்தால், உலகத்தை நான் எவ்வளவு காலம் வாழப் போகிறேன், எவ்வளவு சேர்க்கப் போகிறேன் என்ற யோசனை வந்து அந்த மனிதன் அந்த வெட்கத்தின் காரணமாகவே ஆகிரத்திலே வாழ்வுதான் எனக்கு கைரும் அபுகா, சிறந்தது நிரந்தரமானது, இந்த உலகத்திலே வாழ்வு இது அழிந்து போகக்கூடியது, நான் உலகத்திலே சிறு காலம் வாழக்கூடியவன், நான் எவ்வளவு காலம் வாழ்ந்து விட்டேன், இன்னும் எவ்வளவு காலம் வாழப் போகிறேன், ஏன் உலகத்தை நான் சேர்த்து நான் என்ன செய்ய போகிறேன் என்ற சிந்தனை அந்த மனிதனுக்கு வந்துவிடும். அல்லாஹ்வுடைய சிந்தனை அந்த மனிதனுக்கு ஏற்பட்டுவிடும், ஆகிரத்துடைய சிந்தனை ஏற்பட்டுவிடும். அன்பான சகோதரர்களே, இதுதான் உண்மையான வெட்கம் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், என்ன தெரியுமா? ஃபமன் ஃபஅல ஸாலிக ஃபகத் இஸ்தஹியா மினல்லாஹி ஹக்கல் ஹயா. இவ்வளவு விடயங்களும் எந்த மனிதன் உணர்கிறானோ, எந்த மனிதன் செய்கிறானோ, அவன் தான் அல்லாஹ்விடத்திலே உண்மைக்குண்மையாக அவன் வெட்கப்படுகிறான் என்று சொல்லி காட்டினான். இன்று எம்மிடம் எவ்வளவு வெட்கம் இருக்கிறது அன்பான சகோதரர்களே. அல்லாஹ்வை நான் எந்த அளவு வெட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், அல்லாஹ் மீது என்னிடம் எந்த அளவு வெட்கம் இருக்கிறது. ஆனால் எம்முடைய படைத்த ரப்பு அல்லாஹ் அவனும் வெட்கப்படுகிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்லி காட்டினார்கள், இன்னல்லாஹ் ஹய்யுன் கரீம். அல்லாஹ் உங்களுடைய ரப்பு அல்லாஹ் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? சங்கையான வெட்கம் உள்ளவன். ஒரு அடியான் அவனிடம் கை ஏந்தி விட்டால் அந்த கையை வெறுங்கரமாக ஆக்குவதை விட்டும் அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்பார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினான். எங்களுடைய காரூணியர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வெட்கம் உள்ளவர்கள் தெரியுமா? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வெட்கம் எப்படிப்பட்டது சொன்னால், ஒரு கன்னி பெண், இப்போதுதான் ஒரு பெண் அவள் பருவ வயதை அடைந்திருக்கிறாள், அவளுக்கு இப்போதுதான் பருவத்தை அவள் எட்டியிருக்கிறாள் என்று செல்லக்கூடிய சமயம் அந்த பெண் தன்னுடைய பாப்பாவை பார்க்கக்கூடிய சமயத்திலும் வெட்கப்படுவாள், தன்னுடைய சகோதரனை பார்க்கக்கூடிய சமயத்திலும் வெட்கம் வரும். சொந்த தாய், தன்னை வளர்த்த தாய், இந்த தாயிடம் சென்று கூட தனக்கு வெளியான அந்த பருவ வயதுடைய அடையாளத்தை கூட அவள் செல்வதற்கு அவள் வெட்கப்படுவாள். இப்போது பாப்பாவுக்கு முன்னால் தலை மீது குலமாக அவள் தலையை திறந்து கொண்டு வந்த அந்த பெண், அந்த பிள்ளை, அந்த மகள், அவள் மொக்காடு போட ஆரம்பிப்பாள். ஏன்? வெட்கத்தின் காரணமாக. தன்னுடைய சகோதரனுக்கு முன்னால் இதற்கு முன் வந்ததை போல் அவள் வெளியே வரமாட்டாள். ஏன்? தன்னுடைய குடும்பத்தார்களையும் பார்ப்பதற்கு விரும்ப மாட்டாள், அவள் ஒளித்து திரிவாள். இதை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஷத்து ஹயா, நபி அவர்கள் மிகவும் வெட்கம் உள்ளவர்கள் என்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வெட்கத்தை சஹாபாக்கள் சொன்னார்கள். நபி அவர்கள் அந்த வெட்கம் உள்ளவர்கள். அன்பான சகோதரனே,
ஒரு பெண் பருவ வயதை அடையக்கூடிய அந்த பெண் பருவ வயதை அடைந்து விட்டால் அவளிடம் ஏற்படக்கூடிய அந்த வெட்கத்தை விட அதிகம் வெட்கம் உள்ளவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் இன்று அந்த பருவ பெண்ணை அப்படி காண முடியாது, அந்த வெட்கம் உள்ளவர்களை காண முடியாது. ஒரு காலம் இருந்தது, பெண்கள் பருவ வயது அடைந்து விட்டாலே முக்காடுகளை போடுவார்கள், மறைந்து கொண்டு செல்வார்கள், தலையை கீழே குனிந்து கொண்டு செல்வார்கள். ஆனால் இப்போது அப்படி செல்வது கிடையாது. இன்று பருவ வயது அடைந்து விட்டால் இன்று வாட்ஸ்அப்பிலே என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நாம் தெரியப்படுத்துகிறோம், என்னுடைய பிள்ளை பெரிய பிள்ளையாக ஆகிவிட்டது என்பார் சொல்லுகிறோம். முழு குடும்பம் அங்கே வருகிறார்கள். அந்த பெண்ணுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அந்த பெண்ணுடைய ரோசங்கள் அந்த பெண்ணுடைய வெட்கத்தையும் அப்படியே இல்லாமல் ஆக்கி விடுகிறார்கள். அந்த சிறு பிராயத்திலிருந்தே தாயும் தகப்பனும் சேர்ந்து கொண்டு அந்த பெண்ணிடம் இருக்கக்கூடிய வெட்கத்தை, அந்த பிள்ளையிடம் ஆணிடம் இருக்கக்கூடிய வெட்கத்தை இன்று தாயும் தகப்பனும் சர்வ சாதாரணமாக நாம் இன்று இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய சமயம் என்னுடைய பிள்ளை எப்படி இந்த பிள்ளை அல்லாஹ்வுடைய கட்டளை நிலைநாட்டக்கூடிய பிள்ளையாக இருக்கும்? என்னுடைய பிள்ளை எப்போது அந்த பிள்ளை பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்ளக்கூடிய பிள்ளையாக இந்த பிள்ளையை நான் எப்படி எதிர்பார்ப்பது? இந்த பிள்ளை சமூகத்திலே நல்ல ஒரு பிரஜையாக நான் எப்படி எதிர்பார்ப்பது? இந்த பிள்ளை மூலமாக நான் எப்படி நல்ல பெயர்களை எடுக்கக்கூடியவனாக நான் எப்படி எதிர்பார்ப்பது? அன்பான சகோதரர்களே, எனவே வெட்கம் என்பதை நாம் எங்களிடம் உருவாக்க வேண்டும். எம்முடைய பிள்ளைகளிடமும் இந்த வெட்க உணர்வை உருவாக்க வேண்டும். எப்போது ஒரு மனிதனிடம் வெட்கம் என்பது இந்த வெட்க உணர்வு ஏற்படுமோ அப்போது அந்த மனிதன் பாவத்தை விட்டு அவன் தூரமாகுவான். அல்லாஹ்வுடைய கடமைகளை அவன் சரிவர நிறைவேற்ற ஆரம்பிப்பான். அவனுடைய உள்ளத்திலே ஈமான் என்ற உணர்வு அந்த மனிதனுடைய உள்ளத்திலே ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த மனிதன் பாவத்தை நினைக்கக்கூடிய சமயம் அவனுக்கு பயம் ஏற்படும். அவன் மௌத்தை நம்பியவனாக வாழ்ந்து கொண்டிருப்பான். எனக்கு ஒரு மரணம் ஒன்று இருக்கிறது என்பதை அவன் எண்ணியவனாக வாழ்ந்து கொண்டிருப்பான். அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றியவனாகத்தான் இந்த உலகை விட்டு நான் பிரிய வேண்டும் என்பதாக அவன் எண்ணுவான். நாளை மறுமையிலே மனித கோடிக்கு முன்னால் என்னுடைய பாவங்கள் அம்பலப்படுத்தப்படுமே என்ற உணர்வோடு அவன் வாழ்ந்து கொண்டிருப்பான். நாளை கியாமத்து நாளையிலே அல்லாஹ் என்னை நல்லவர்களை விட்டு பிரித்து விடுவானே. நல்லவர்களை விட்டும் பாவிகளை பிரித்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ் கியாமத்து நாளிலே சொல்லி நான் பாவிகளுடைய கூட்டத்திலே சென்று விடுவேனே என்ற பயம், இந்த ஈமானியத்தான உணர்வு அந்த மனிதனும் ஏற்பட ஆரம்பிக்கும். எனவே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, வெட்கம் என்பது நம்மிடம் இருக்கிறது தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அந்த வெட்கத்தை நாம் ஒவ்வொரு கணமும் நாம் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வெட்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹ் என்னை பார்க்கிறானே, அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறானே என்ற சிந்தனை எடுப்பதன் மூலமாக நம்முடைய ஈமான் அதுவும் புதுப்பித்துக் கொண்டே இருக்கும். நம்முடைய வெட்கமும் உருவாகி கொண்டே இருக்கும். நம்முடைய பிள்ளைகளிடமும் இதே வெட்கத்தை நாம் உருவாக்க வேண்டும். அப்போதுதான் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த பிள்ளைகளாக, நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த செல்வங்களாக நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய மனைவிகளை, நம்முடைய குழந்தைகளை நாம் எதிர்பார்க்க முடியும். இல்லை என்று சொன்னால் காலம் மிகவும் மோசமானது. இந்த காலம் இன்று மிக மோசமான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிக ஃபித்னா நிறைந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உணர்வுகள் இல்லை என்று சொன்னால் அன்பான சகோதரர்களே, கண்ணீர் வடிக்கக்கூடிய பெற்றோர்களாக, நாம் கண்ணீர் சிந்தக்கூடிய பெற்றோர்களாக, நாம் அந்த பிள்ளைகளை நினைத்து நோய்வாய்ப்படக்கூடிய பெற்றோர்களாக நாம் மாறிவிடுவோம் என்பதிலே எந்த ஐயப்பாடும் எந்த சந்தேகமும் கிடையாது. எனவே அல்லாஹ் எமக்கு இந்த நபியுடைய உயரிய பண்பு தான் இந்த வெட்கம் என்று சொல்லக்கூடிய பண்பை அல்லாஹ் எம்மிடம் பரிபூர்ணமாக தந்தருவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இந்த உலகத்தில் நாங்கள் என்னென்ன குற்றங்களை செய்தோமோ யா அல்லாஹ் அனைத்து விதமான குற்றங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எங்களிடம் வெட்கம் என்ற தன்மை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்த ஆக பெரிய குணாதிசயங்கள் ஒன்றுதான் வெட்கம் என்ற குணாதிசயம். யா அல்லாஹ் அந்த நபியுடைய உம்மத்தாக நாங்கள் இருக்கிறோம். யா அல்லாஹ் அந்த நபியை நேசிக்கிறோம். யா அல்லாஹ் எங்களிடம் அந்த வெட்கம் என்ற தன்மை ஏற்படுத்துவாயாக. உண்மைக்குண்மையாக வெட்கப்படக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக. எங்களுடைய பார்வை, எங்களுடைய கேள்விகள், எங்களுடைய நாவுகள், எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய வயிறுகள், எங்களுடைய அபங்கள் யா அல்லாஹ் உண்மைக்குண்மையாக வெட்கப்படக்கூடியதாக ஆக்கி விடுவாயாக. மௌத்துடைய சிந்தனையை தருவாயாக. ஆகிரத்துடைய எண்ணத்தை ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் நபி அவர்கள் எதுதான் உண்மையான வெட்கம் என்று
என்று சொன்னார்களோ அந்த உண்மையான வெட்கத்தை அடைந்து கொண்ட கூட்டத்தில் எங்கள் ஒவ்வொருத்தரையும் நீ ஆக்கியார் புரிவாயாக. யா அல்லாஹ் மௌத்துடைய சிந்தனையை ஏற்படுத்துவாயாக. நல்ல மௌத்தை எங்களுக்கு நசீபாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய சக்கராத்திலே கனிமாவோடு மௌத்தை நசீபாக ஆக்குவாயாக. எங்களுடைய ரூஹல் யா அல்லாஹ் எந்த நாளிலே கபருடைய வேதனைகள் குறைக்கப்படும் நபியார் சொன்னார்களோ அந்த வெள்ளிக்கிழமை இரவு, அந்த வெள்ளிக்கிழமை நாள் எங்களுடைய ரூஹல் பிரிவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எந்த இடத்திலே மௌத்தானால், எந்த நிலையிலே மௌத்தானால் உன்னுடைய நெருக்கத்தை அடையலாமோ அந்த சுஜூதிலே மௌத்தாகுவதற்கு எங்கள் அனைவருக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எந்த இடத்திலே வஃபாத்தானால் உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஷஃபாஅத்தை பெற முடியுமோ, எந்த இடத்திலே நீங்கள் மரணிக்க விரும்புங்கள் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்களோ யா அல்லாஹ் அந்த மதீனத்து மண்ணிலே எங்களை மரணிப்பதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. எம்முடைய தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எம்முடைய மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. உற்றார் உறவினருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இந்த ஊரிலே வாழக்கூடிய அனைத்து மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இந்த ஊரை நீ கபூல் செய்வாயாக. இந்த ஊர்ல உள்ளவர்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவரையும் கபூல் செய்வாயாக. வாலிபர்கள் வயோதிபர்களை கபூல் செய்வாயாக. தீனுக்கான ஊராக இந்த ஊரை ஆக்குவாயாக. யா அல்லாஹ் எமக்கு கற்றுத்தந்த ஆசான்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை நீ கபூல் செய்வாயாக. இந்த துஆக்களை அங்கீகரித்து அருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.